அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ லேட்டாக தான் போடுறோம், 9 மணி தாண்டிடுச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி என்ன எடிஷன் பார்த்திங்கன்னா, தினத்தந்தியுடைய 10/6/2026 நியூஸ் பேப்பர் கூட வந்த குறுக்கெழுத்து போட்டியை தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்விங்க, கலைஞர் கதை வசனம் எழுதி மணிவண்ணன் இயக்கிய படம். கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருக்கார், மணிவண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருக்கார். அந்த மூவியோடைய நேம் என்னன்னு கேட்காங்க. படம் பேர் பாலைவன ரோஜாக்கள். பாலைவன ரோஜாக்கள். இந்த படம் 1986 வந்துச்சுங்க. அரசியல் மூவியாக வந்துச்சுங்க. சத்யராஜ், நளினி, இந்த பிரபுலாம் நடித்த படம். இது மலையாளத்துடைய வர்தா படத்துடைய தமிழாக்கம் தான். ஓகேங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன, இந்த தமிழக ரயில் பாலம் இடையே கப்பல் கடக்கும். ரயில் பாலத்துக்கு இடையே, தமிழகத்துலன்னு சொல்லிட்டாங்க, ரயில் பாலத்துக்கு இடையில் கப்பல் கடக்கக்கூடியது நம்ம ராமேஸ்வரத்துடைய பாம்பன் பாலம். பதில் என்ன? பாம்பன் பாலம். பாம்பன் பாலம் அப்படின்னா ராமேஸ்வரம் ஒரு தீவு மாதிரி தான் இருக்குது. அதை மண்டபத்து கூட இணைக்கக்கூடியது, ராமேஸ்வரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தை இணைக்கக்கூடியது இந்த பாம்பன் பாலம் தான். இதை பிரிட்டிஷ்காரங்க 1914 ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த இதில் காணாமல் போனதுக்கப்புறம் 1988 இந்திரா காந்தி இதை இனாகிரேட் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி பாலம்னு தான் இதை சொல்கிறாங்க. இதை ஓப்பன் பண்ண ராஜீவ் காந்தி. கப்பல் ரயிலில் கரெக்டாக அந்த பாலம் தூக்கி கொடுக்கும். மற்ற நேரம் ட்ரெயின் போகிறதுக்காக இருக்கும். சரிங்களா? இதை இப்போது வெர்டிக்கல் லிஃப்டாக 2025 நரேந்திர மோடி அவர்கள் மாற்றிட்டாங்க. பாலம் மேல்நிலைக்கு தூக்கிக்கலாங்க மாதிரி. ஓகே. 9 மேலேருந்து இடமிருந்து வளம் என்ன, நீர்நிலைகளில் படகுவது. தண்ணி நிறையா இருந்துன்னா அந்த இடத்துக்குள்ள என்ன படகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசி, ஒரு கொஞ்சை வகையை சேர்ந்தது. ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன, ஆண்டு. ஆண்டுன்னா இயர்னு சொல்லுவோம். இங்கே வேலை இருக்கனால வருடம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்ன, கல்லூரி படித்து முடித்தவர். கல்லூரி படித்து முடிச்சிட்டிங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? கல்லூரி, காலேஜுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டிகிரி ஹோல்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் பட்டதாரி. ஓகேங்க. 7 கிழந்து மேலே என்ன, தாலாட்டு பாடல் வரி. தாலாட்டு பாடல்னா ஆக்சுவலாக எனக்கு இந்த லெட்டர் ப்ரொனவுன்ஸ் ஆகாது. ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன, வானம், ஸ்கை, வான்னு சொல்லலாம். ஆகாயம்னு இங்கே 4 இடத்துக்கனால ஆகாயம்னு சொல்கிறோம். 3 மேலேருந்து கீழே, கேலேருந்து 5 இம்மில் முடியுதுங்க. களவு. களவுனா தீட்டுன்னு சொல்லலாம். இந்த ஒருத்தனை சொல்லுவாங்க கள்ளங்கப்படம் இல்லாதவங்க அப்படின்னா, கள்ளம்னா தீட்டுத்தனம் இல்லாதவன், கபடம்னா இந்த சூதுவாத எண்ணம் இல்லாதவங்க. ஸோ நம்ம இங்கே கள்ளம் அப்படின்னா தீட்டு எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தீட்டு. ஓகேங்க. 8 மேலேருந்து கீழே என்ன, கோடை வெயிலின் போது தோன்றும் நீர் தோற்றம். கோடை வெயில் அதிகமாக இருக்கையில் ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கையில் தண்ணி மாதிரியே தெரியும், ஆனால் தண்ணி இருக்காது. அது என்னன்னு சொல்லுவோம்? காணல் நீர்னு சொல்லுவோம். பதில் என்ன? காணல் நீர். காணல் நீரான மிரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா? 13 இடமிருந்து வளம் என்ன, நீல ஆரம்பிச்சு. படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் பெயர். படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணனுடைய பெயர் என்னன்னு சொல்கிறாங்க? எல்லாம் உடனே சொல்லிடுவாங்க, நீலாம்பரி. வில்லியா வருவான்னு சொல்லுவாங்க, நீலாம்பரி. ஓகே. நீலாம்பரி 1999 படையப்பா படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 14 கீழேருந்து மேலே.
கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர். சங்க காலத்தில் கொடை அப்படின்னா கடையேழு வள்ளல்கள், எதனாலும் தானமாக கொடுக்கவங்க அப்படிங்கிறது தான் வள்ளல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் கேட்டிருக்காங்க. கடையேழு வள்ளல்களில் நீங்கள் இந்த இடத்துல பாதி எழுதலாம். கடையேழு வள்ளல்கள் யார் அப்படின்னு கேட்டால் பேகன். 7 வள்ளல்கள் பேர் சொல்லணும், அதான் கடையேழு வள்ளல்கள். பேகன் பாதி சொல்லலாம். இந்த பா வந்து வேறு எதுக்கும் ஹிண்ட் இல்லை. இந்த இடத்துல காதி சொல்லலாம், சரிங்களா? இல்லைன்னா ஓதி சொல்லலாம், சரிங்களா? இல்லைன்னா அதியமான் சொல்லலாம். அதியமான் சொல்ல முடியாது, இங்கே 2 எழுத்து ட்ரீ இல்லை, 5 எழுத்து வருது. அதுக்கப்புறம் ஆய், நள்ளி, இவங்க 7 பேரும் கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறோம். இங்கே பாதின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேல்பாதி, காதின்னு சொன்னோன்னா லேட் ஆகிடும். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. ஸோ மற்ற விஷயத்துக்கு ஆகும். 23 கீழேருந்து மேலே என்ன இம்மில் முடியுதுங்க. தோகம், இதுக்கு ஹிண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். 23 இடம் வந்து வளம் என்ன ஆசனம். ஆசனம்னா இருக்கை தான் ஆசனம்னு சொல்லுவோம். உட்காரக்கூடிய சேர், இருக்கை. ஓகே, இருக்கை வந்து ஆசனம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அப்போ 20 வலம் வந்து இடம் என்ன? இஸ்லாமியர்களின் புனித மாதம். புனித மாதம் தான் சொல்லியிருக்காங்க. புனித மாதம் அப்படின்னா ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் ரம்ஜான்னு சொல்லுவோம். ஸோ ரமலான். ஓகே, இந்த ஆன்சரையும் செக் பண்ணியிருக்கோம். 18 மேலேருந்து கீழே என்ன? பெண் கல்விக்காக பாடுபட்டதால் தலிபான்களுக்காக சுடப்பட்ட சிறுமி யார்? மலாலா. மலாலா ஃபுல் நேம் என்ன? மலாலா யூசப்ஸை. இவ வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்காக போவையில் சுடப்பட்டனால, மற்ற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுனால இவங்களை சுட்ட இருக்காங்க. ஓகே, 23 கீழேருந்து மேலே என்ன? தோகம். தோகத்துக்கு நம்ம திருமலையில் அன்னைக்கு பார்த்தோம். ட்ரா வந்துக்கு இம் வந்துக்கு ரெண்டகம் அப்படின்னு சொல்லலாம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது, ரெண்டகம். 23 மேலே கீழேருந்து மேலே இரண்டகம். ஸோ இதை தான் சொன்னாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினையாது, தோகம் நினைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? பழமையான வகை அல்லது முதன்மையான பிரிவு. பழமையான வகை, இதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு இதை ஆன்சர் கண்டுபிடிக்க, அதனால தான் எனக்கு லேட்டு. பழமையான வகை அப்படின்னா நம்ம வந்து தொல்காப்பியத்தில் தொல் வகை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இதில் நான் சொல்லக்கூடிய வகை எல்லாமே பழமையான வகை தான். தொல் வகை இல்லைன்னா தோல் வகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா பழமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. ஆனால் இது எல்லாமே வாழ்க்கைக்கு முதன்மையான தேவை. அறம் நேர்மையாக இருக்கணும், பொருள் மீனிங்கோடு இருக்கணும், இன்பத்தோடு இருக்கணும், வீட்டோடு இருக்கணும், சந்தோஷத்தோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே சொன்னது எங்கன்னா தொல்காப்பியம், தொல்வகை, தொல்காப்பிய வனப்பில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, 19 வலமிருந்து இடம். இதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்சர் லேட் ஆகிடுச்சு, ஆனால் இதில் தப்பாக தான் வருது. பழங்கால இசை ராகம். பழங்கால இசை ராகம் அப்படின்னா நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 நிலம் பகுதி படிச்சிருக்கோம். 5 வகையிலையும் பண் அப்படின்னு சொல்லியிருக்கு. குறிஞ்சி பண், முல்லை பண், நெய்தல் பண். சரிங்களா? ஒவ்வொரு பண்ணுன்னு இருக்கிறனால இதில் முல்லை பண் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை எப்படி எழுதுவோம்னா இதை பழங்காலத்து இசை ராகம்னு சொல்லுவோம். முல்லை பண் தான் எழுதணும். இதுதான் சரி, இங்கே எழுதுறதுக்கு இடம் இல்லை. நான் அதனால் முல்லை பண்ணுன்னு எழுதுவேன். சரிங்களா? ஆனால் கூகுளில் வந்து முல்லை பண்ணுன்னு தான் காமிக்காங்க. ஆனால் முல்லை பண் தான். முல்லை பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய இசைக்கான ராகத்துக்காக சொல்லக்கூடியது முல்லை பண். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைனா முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும். இதை வந்து கர்நாடிக் மியூசிக்கில் வந்து மோகன ராகம்னு நம்ம இந்த மியூசிக்கை சொல்கிறோம். சரிங்களா? 5 சுரம் தான் இருக்கும் இந்த ராகத்துக்கு. இதுக்கு ஔடக ராகம்னு நம்ம சொல்லுவோம். ஔடவ ராகம்னு நம்ம
சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் இப்போ இல்லை, இது ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? இதுக்கு 3 ஆன்சர் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். பாதி காதை ஓதி. ஓகேங்களா? இது எத்தனை? 14 கீழே இருந்து மேலே. இதில் பழையடி எழுதி காமிச்சிருந்தேன். பாதி காய் இல்லைன்னா ஓய், இதில் எதனாலும் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்க. இந்த சைடு உள்ள ஆன்சர்ஸ் சால்வ் ஆகிடுச்சிங்க. சரிங்க. 11 இடமந்து வளம் இல்லில் முடிஞ்சுக்குங்க. விரிவடைதல் இல்லைன்னா நீளுதல், இதுக்கு ஹிண்ட் என்னன்னு பார்ப்போம். 12 கீழே இருந்து மேலே என்ன? 12 கீழே இருந்து மேலே. வண்டி தேர் ஓட்டுவர், வண்டி ஓட்டுறது இல்லைன்னா தேர் ஓட்டுறது. வண்டியை ஓட்டுறது டிரைவர். இங்கே வந்து 3 எழுத்துனா சாரதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர் ஓட்டுபவர் வந்து சாரதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 12 வலமிருந்த இடம் என்ன? அமைதி. அமைதிக்கு பேர் தான் சாந்தி. இங்கே வந்து நம்ம என்னென்னு எழுதும்? சாந்தம் அப்படின்னு எழுதும். சாந்தம் அப்படிங்கிற வேர்டு சான்ஸ்கிரிட்லேருந்து வந்துச்சு, அமைதி. சரிங்களா? சாரிங்க, இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்கணும்னா சாந்தி. ஓகே ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? சொந்தம் உடன் சேர்ந்தே இருப்பது. சொந்த பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொந்தம் உடன் சேர்ந்தே இருப்பது என்னென்னா பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொந்தம்னா இரத்த உறவுகள், பந்தம்னா பழக்கத்தில் ஆகக்கூடிய உறவுகள். 15 வலமிருந்த இடம் என்ன? புறம். புறம்னா வெளியில். இதுக்கு எது சொல்ல என்ன? அகம், உள்ளுக்குள்ள. எதையும் வந்து வெளியே தேடாதே, உள்ளுக்குள்ளே உனக்குள்ளே தேடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. அகத்தின் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 11 இடமிருந்து வளம் என்ன? விரிவடைதல், நீளுதல், இதெல்லாம் வந்து பரவக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பரவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. 4 இடமிருந்து வளம் என்ன? இல்லைங்க. 5 வலமிருந்து இடம் என்ன? லேசான, எளிதான. இதுக்கு வேறு ஹிண்ட் எது இருக்கான்னு பார்ப்போம். 5 மேலேருந்து கீழே என்ன? குறி இல்லைன்னா நோக்கம். லைஃப்பில் லட்சியம் இல்லைன்னா நோக்கம் வேணும். இது இலக்கு வேணும்னு சொல்லுவோம். டார்கெட். சரிங்க. அப்போ 4 இடமிருந்து 5 வலமிருந்து இடம் என்னன்னு சொல்லுவாங்க? எளிதான, லேசானங்களுக்கு லைட் இல்லைன்னா இலகு. இலகுன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா இங்கிலீஷில் ஈஸி, சிம்பிள், லைட். ஓகேங்களா? லைட் வெயிட்டுன்னு சொல்லுவீங்களா, இலகு. ஓகே, இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே. மழை வந்தால் பிடிப்பது. மழை வந்தால் என்ன பிடிப்போம்? குடை பிடிப்போங்க. ஓகேங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? பெண், அழகு பெண் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அணங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அணங்கு அப்படின்னா அழகான பெண், தெய்வ சக்தி வாய்ந்த பெண் அப்படின்னு நம்ம தெய்வ ஆற்றல் கொண்ட பெண் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில், தமிழ் தாய் வாழ்த்தில் முடிக்கையில் தமிழணங்கின்னு நீங்கள் முடிப்பீங்க. தமிழ் அழகான தெய்வம், தமிழ் தாய் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அந்த தாய் வந்து அழகானவள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதான் அந்த அணங்கு. 21 கீழேருந்து மேலே என்ன? நெருப்புக்கு மற்றொரு பெயர். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வேணுங்க. 17 இடமிருந்து வளம். 1000 கிராம். 1000 கிராம்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். 1 கிலோ. சரிங்க. இப்போ 21 கீழேருந்து மேலே என்னன்னு சொல்லுவீங்க? நெருப்புக்கு மற்றொரு பெயர். நெருப்புக்கு மற்றொரு பெயர் வந்து இங்கே அடிக்கடி என்னென்னு சொல்கிறாங்கன்னா அக்னின்னு எழுதுறதுக்கு பதில் அக்கினி அப்படின்னு சொல்கிறாங்க. பதில் என்ன? அக்கினி. அக்கினின்னா நெருப்பு. ஓகேங்க. தீ. 21 இடமிருந்து வளம் என்ன? குதிரை. குதிரைக்கு பறி, புறவி சொல்லலாம். இங்கே வந்து
அசுவம்னு சொல்கிறோம். அசுவம்னா அது என்னன்னு சொல்லுவோம், குதிரையை தான் சொல்லுவோம். அஸ்வமேத யாகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா அஸ்வமேத யாகம்னா குதிரை வேள்வி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்க. 22 கிழமந்து மேலே என்ன, மீன் பிடிக்க வீசுவது. மீன் பிடிக்கிறதுக்கு என்னத்தை வீசுவீங்க, வலையை வீசுவார்கள். சரிங்களா? இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.